ஹலோ 10th ஸ்வாக்குட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை மார்ச் 2024 பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் சோஷியல் சயின்ஸில் ஃபெயில் ஆகிட்டு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க குட்டீஸாக நீங்கள் கவலையே வேண்டாம்ப்பா. உங்களுக்கான சிறப்பான வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அசால்ட்டாக நீங்கள் 35 என்ன 50 மார்க்கே எடுத்து பாஸ் பண்ணிடலாம். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ நான் சொல்கிற கொஸ்டினை மட்டும் படிங்கப்பா, போதுமானது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. அதாவது நம்ம 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் உடனடி தேர்வு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான்ப்பா பார்க்க போகிறோம். ஸோ இதை மட்டும் படிங்க, தட்டி தூக்கிடலாம். சரிங்களா? நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சோஷியல் சயின்ஸில் ஃபெயில் ஆகிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கப்பா. உங்கள் சின்ன ஹெல்ப் கூட அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்குப்பா. அதில் நம்ம 100 மார்க்குக்கு 35 மார்க் எடுத்தாலே பாஸ். நம்ம அந்த 35 மார்க்கு தான் எய்ம் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் நான் சொல்கிற கொஸ்டினை படித்தாலே போதும், 35 என்ன 50 எடுத்து சப்ப மேட்ரு சால்ட் வாட்டராக பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சஜெக்ஷன் உங்களுக்கு 1 மார்க் தான்ப்பா. சரிங்களா? 1 வேர்டு புக் பேக்கில் இருக்கிறத மட்டும் தரோவாக படிங்க. 15 1 வேர்டு கேட்க போகிறாங்க. அதில் நம்ம 10 1 வேர்டு அசால்ட்டாக தட்டி தூக்கிடலாம். சரிங்களா? அப்போ 10 மார்க் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேப்புப்பா. மேப் அண்ட் டைம்லைன், அதாவது காலக்கோடு. சரிங்களா? ஸோ இதை தரவாக படித்தோம்னா நம்மளுக்கு ஒரு 18 மார்க் வெயிட்டிங்கில் இருக்குப்பா. ஸோ ஆல்ரெடி நம்ம பாருங்கள், 1 வேர்டு மேப்பு காலக்கோடு இதை வச்சு 18 ஒரு 10னா 28 மார்க் ரெடியாக இருக்கும். நம்மளுக்கு இன்னும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 to 6 மார்க் எடுத்தாலும் நம்ம பாஸ் பண்ணிடலாம். அப்போ என்ன அர்த்தம், நம்ம 8 மார்க்கு 5 மார்க்கு 2 மார்க்கு படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் நம்ம 35 மார்க் எடுத்து ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறதுக்கு ஒரு 50 எடுத்து சும்மா கெத்தாக பாஸ் ஆகிடலாம். சரிங்களா? அதுக்கான பிளான் தான் இது. போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது தான்ப்பா இது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கப்பா, 8 மார்க்கில் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம கிராஃப் கண்டிப்பாக மேப் ஒன்று அட்டன் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் நான் சொல்கிற ஹிஸ்ட்ரி கொஸ்டின், அதாவது வரலாறில் இருக்க முக்கியமான கொஸ்டின் படிங்க. நம்ம அதிலே 2 8 மார்க்கு அசால்ட்டாக தட்டி தூக்கிடலாமா. 5 மார்க்லேயும் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி படிங்க. அதில் நம்ம 3 இல்லை ஒரு 4 கண்டிப்பாக நம்ம எழுதிடலாம். அதே மாதிரி 2 மார்க்கு 1 2 அங்கங்கே நம்ம படித்து எழுதிக்கலாம். ஸோ டோட்டலி நம்மளுக்கு அப்போ எவ்வளோ மார்க் வருதுப்பா, 50 to 60 மார்க்கு கிட்ட அசால்ட்டாக வருது. சரிங்களாப்பா? ஸோ நம்ம இப்போ 8 மார்க்கு என்ன கொஸ்டின் சொல்லிட்டு டைரெக்டாக போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உலக போருக்கான முக்கிய காரணங்களை விவாதிக்கவும். டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். இந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த கேள்வி இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாதுப்பா. எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயுமே இந்த கேள்வி இருக்கும். தேஞ்சு போன கேள்வின்னு சொல்லலாம். அதனால் இந்த கேள்வியை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் ஃப்ளோவில் சொல்கிற அளவுக்கு முதல்ல இதை உட்காந்து இப்போ படிங்க. இதை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஒரு 5 மார்க்கு அப்படி இல்லைன்னா 8 மார்க் உங்கள் கையில் சொலையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது 1 8 மார்க்கில் கேட்டுருவாங்க, அப்படி இல்லைன்னா 5 மார்க்கில் கேட்டுருவாங்க. அதனால் இந்த முதல் உலக போருக்கான முக்கிய காரணங்கள் என்னன்றதை தரவாக படிச்சுக்கோங்க. அப்படியே நம்ம 2வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலக போரின் விளைவுகள் யாவை? வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் வார் 2? இந்த கேள்வியுமே இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாதுப்பா. நீங்கள் அப்படியே இப்படி பார்த்தீங்கனாலே டக்குன்னு இந்த கேள்வி கண்ணில் மாட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் கேள்வி. சரிங்களா? அதனால் இந்த கொஸ்டினுமே தரவாக படிச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் முதல் உலக போர் 2ஆம் உலக போர் அப்படியே நம்ம எக்ஸஸாக ஒன்று படித்து வச்சுக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப்டிக்கு. சரிங்களாப்பா? அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகளின் சட்டமறுப்பு இயக்கத்தை பற்றி விவாதிக்கவும். எஸ்டிமேட் எக்ஸ்பிளைன் காந்திஜி சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். சரிங்களாப்பா? இந்த கேள்வியை நீங்கள் தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கோங்க. இது 8 மார்க் கொஸ்டின். சரிங்களாப்பா? அப்படியே வந்தோம் அப்படின்னா, வேலூரில் 1806 வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்குக. அக்கவுண்ட் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் வெல்லூர் ரிவால்ட் இன் 1806. சரிங்களாப்பா? ஸோ இந்த கொஸ்டின் அப்படி எய்தர் கட்டபொம்மன் கேள்வி கண்டிப்பாக வரும்ப்பா. ஒன்று வெல்லூர் ரிவால்ட்டு வேலூர் புரட்சி வரும், அப்படி இல்லைனா கட்டபொம்மன் கேள்வி வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. அப்புறம் பாருங்கள், ஹிஸ்ட்ரியிலே கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின் ரெடியாக இருக்கும். 4 கொஸ்டின் ஏதோ ஒன்று 8 மார்க்கில் வரப்போகுது, மீதி எல்லாம் 5 மார்க்கில் வரப்போகுது. ஸோ நம்ம இதை எழுதினாலே பாஸ் இல்லை 50 மார்க் கிட்ட ரீச் பண்ணிவிடும். சரிங்களாப்பா? அப்படியே உங்களுக்கு எனக்கு ஹிஸ்ட்ரியே பிடிக்காது மேம் அப்படின்னா, நீங்கள் சேஃப்டிக்கு என்ன பண்ணுங்கள், முதல் உலக போர் 2ஆம் உலக போர் படிச்சுட்டு அப்படியே ஜியாகிரஃபி உங்களுக்கு பிடிக்கும், புவியியல் பிடிக்கும்னா புவியியல் போயிருங்க. அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரிக்கவும்.
இது சாரிப்பா இன்றைக்கின்னு பார்த்து ஓவராக ரோல் ஆகுது வாய். ஸோ வந்து இதனுடைய இங்கிலீஷ் மீடியத்துக்கான கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த டிவிஷன் ஆஃப் நார்த்தன் மவுண்டன் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு இந்தியா. சரிங்களாப்பா. ஸோ இதனுடைய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் படிச்சுக்கோங்கப்பா. ஸோ இந்த கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக கேட்ட ஜியாகிரஃபி புவியியலில் கேட்ட கொஸ்டின். சரிங்களாப்பா. அப்போ நம்ம 5 மார்க்கு ஒரு 4 கிட்ட ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும், இந்த 5 5 மார்க் படித்தாலே போதும், ஒரு 3 to 4 5 மார்க் எழுதிடலாம். அதே மாதிரி ஒரு 8 மார்க்கு ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களாப்பா. அப்படியே நம்ம 2 மார்க் போயிட்டோம் அப்படின்னா 2 மார்க்கு வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் மட்டும் ஒரு கடமைக்கேன்னு அட்டன் பண்ணுவோம். இப்போ ஏன்னா 2 மார்க் வந்து நம்ம கெஸ் பண்ணுறது பெரும்பாலும் வந்து கொஞ்சம் தவறலாம். அதனால் நம்ம எப்பயுமே 5 மார்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு 2 மார்க்கு, ஏன்னா எப்படி நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் 5 மார்க்கு வந்து டக்குன்னு பல்காக மார்க் கிடைக்கும். 2 மார்க்னால் நீ 10 கேள்வி எழுதினா தான் உனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மார்க்கே கிடைக்கும். அதுவே நீ 5 மார்க்கில் ஒரு 4 கேள்வி எழுதினாலும் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ அதனால் நான் எப்பவுமே 5 மார்க்கு சஜெக்ட் பண்ணுவேன். நீ அட்லீஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் எழுதணும், 4 பாயிண்ட் எழுதுற அப்படின்னாலுமே 4 மார்க் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ அதனால தான்ப்பா. ஸோ 2 மார்க்கில் வந்து பதுங்கு குழி போர் முறை வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்கப்பா, ட்ரென்ச் வார்ஃபேர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பாளையக்காரர்களினுடைய கடமைகள், டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரர்ஸ்னு சொல்லிட்டு அந்த கேள்வி ரிப்பீட்டடு. அதேமாதிரி பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையை ஏற்படுத்திய தாக்கம்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். ஸோ அது ரிப்பீட்டடுப்பா. அதாவது கிரேட் டிப்ரெஷன், இம்பேக்ட் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த கேள்வி ரிப்பீட்டட். சரியாப்பா. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்னத்தை கான்சன்ட்ரேட் பண்ணோம், 5 மார்க்கு. சரிங்களா, முடிஞ்சுது. அப்படியே வாங்கப்பா, காலக்கோடு தயவு செஞ்சு தூக்கத்தில் கூட எழுப்பி கேட்டா சொல்கிற அளவுக்கு காலக்கோடை படித்து வச்சுக்கோங்க. எதுலேருந்து எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1900லேருந்து 1950க்குள்ளே ஜஸ்ட் 5 நிகழ்ச்சி மட்டும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. நான் காலக்கோடு வந்து எப்படி ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்க் வேணால் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை படிச்சிங்க. ஜஸ்ட் ஷார்ட்ஸ் தான், ஒரு 10 to 15 செகண்ட்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து காலக்கோடு படிச்சுக்குங்கப்பா. அதே மாதிரி இந்திய வரைபடம் வரலாறு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிறத மட்டும் இப்போவே ஒரு கடையில் போட்டு மேப்பை வாங்கி எக்ஸாக்ட் பிளேஸில் குறித்து பாருங்கள், அது மட்டும்தான் வரப்போகுது. சரிங்களா. இப்போ வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் ரிப்பீட்டடுப்பா, வேதாரண்யம். சரிங்களா. அதே மாதிரி ஜான்சி, மதராஸ், ஜாலியன் வாலாபாக், பம்பாய், கிரேட் பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, மொராக்கோ, தில்லி, குவாலியர், பனாரஸ், பாரக்பூர். சரிங்களாப்பா. சேம் அதே தான் இங்கிலீஷ்லேயும். வேதாரண்யம், ஜான்சி, மெட்ராஸ், ஜாலியன் வாலாபாக், பம்பாய், கிரேட் பிரிட்டன், பிரான்ஸ், இட்டலி, ஜெர்மன், மொராக்கோ, டெல்லி, குவாலியர், பனாரஸ், பாரக்பூர். கொஞ்சம் ஸ்டைலாக படித்தா இங்கிலீஷ் அவ்வளோதான், மற்றபடி சேம் கண்டென்ட் தான். அதனால் வந்து இந்திய வரைபடம் வந்து இது மட்டும்தான்ப்பா. ஸோ அதனால் இதை மட்டும் வந்து இன்றைக்கே மேப்பை வாங்கி நீங்கள் இதை குறித்து முடிக்கிறீங்க. அப்படியே நம்ம வந்து 8 மார்க்கு போயிடலாம்ப்பா. 8 மார்க் வந்து ஒன்று இந்திய வரைபடம் கேட்பாங்க, அப்படி இல்லைனா தமிழ்நாடு வரைபடம் கேட்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் ஃபிக்ஸடாக இருங்க, நம்ம இந்திய வரைபடம் குறிக்க போகிறோமா இல்லை தமிழ்நாடு வரைபடம் குறிக்க போகிறோமா. இந்திய வரைபடம்னா அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி குறிங்க, தமிழ்நாடு வரைபடம்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது எந்த ஜேர்னலில் வந்து உங்களுக்கு நிறைய பாயிண்ட் குறிக்க வருது, பிளேசஸ் குறிக்க வருது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி குறிங்கப்பா. 8 பிளேஸ்னால் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 7ஆவது குறித்து வச்சுட்டு வரணும். சரிங்களா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்திய வரைபடம் பார்த்தலாம். அதாவது 44வது கேள்வியில் அப்படின்னு சொல்லிட்டு வரும். தான் பார்க்க போகிறோம். வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ அதில் முக்கியமானதெல்லாம் குறிச்சிட்டு வாங்க. 2022 ரிப்பீட்டடாக கேட்டது பாருங்கள். பாக் நீர்ச்சந்தி, கங்கை, மேற்கு தொடர்ச்சி மலை, வண்டல் மண் பகுதி, காரகோரம், தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசை, நெல் விளையும் பகுதி ஒன்று, மலைக்காடுகள். 2021 கேட்டது ஆரவள்ளி மலைத்தொடர், வண்டல் மண் காணப்படும் பகுதி ஒன்று, மலபார் கடற்கரை, தென்மேற்கு பருவ காற்று வீசும் திசை, அதிக மழை பெறும் பகுதி, நிலக்கரி கிடைக்கும் இடம், மக்கள் அடர்த்தி மிகுந்த இந்திய மாநிலம், தக்கான பீடபூமி. 2023 ஆரவள்ளி, நர்மதை, தக்கான பீடபூமி, பன்னா உயிர்கோள பெட்டகம், தார் பாலைவனம், மேற்கு தொடர்ச்சி மலைகள், பாரதீப், கரிசல்மண் பகுதி ஒன்று. நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும், இந்த ஆரவள்ளி, தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசை, கரிசல்மண் பகுதி ஒன்று, மேற்கு தொடர்ச்சி மலைகள். அதே மாதிரி ஒரு ஜோனல்லேருந்து கேட்டிருப்பாங்க, பாலைவனத்துலேருந்து, மலைகள்லேருந்து, பீடபூமியிலேருந்து, அது மாதிரி. ஸோ இதை மட்டும் படிச்சுக்கோங்க பிள்ளைகளா. அதாவது நீங்கள் இந்திய வரைபடம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை மட்டும் போதும், இதுவே வந்து அதிகம். சரிங்களா. அப்படியே நீங்கள் இப்போ இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்படியே இதே ஸ்பெல்லிங் தான், அதை கீழே நான் காமிச்சிடுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து 44 அட்டன் பண்ணுறீங்க, அதாவது தமிழ்நாடு வரைபடம் அட்டன் பண்ணுறீங்கன்னா இதை மட்டும் படிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வைகை ஆறு, கரும்பு விளையும் பகுதி, காஞ்சிபுரம், மேட்டூர் அணை, நாகப்பட்டினம், ஆலைமலை,
ஆனைமலை தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் மேற்கு தொடர்ச்சி மலைகள் 2021 கேட்டது. 2023 பார்த்தீங்கன்னா பாலாறு, வேடந்தாங்கல், காஃபி விளையும் பகுதி, முல்லை பெரியார் அணை, பட்டுத் தொழில் நடைபெறும் இடம், எண்ணூர், விமான நிலையம் ஏதேனும் ஒன்று, இந்திய பெருங்கடல். சரிங்களா? அப்போ அப்படியே 2022 வந்தோம் அப்படின்னா மன்னார் வளைகுடா, சேலம், நீலகிரி, காவிரி ஆறு, வங்காள விரிகுடா, சென்னை, பறவைகள் சரணாலயம் ஒன்று, நெல் விளையும் பகுதி. ஸோ மிஞ்சி போனால் ஒரு 10 to 20 இடம் தான்ப்பா நான் சொல்லியிருப்பேன். தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி குறித்து பார்த்துருங்க. கண்டிப்பாக இதை தாண்டி வேறு எதுவுமே கேட்க போகிறதில்ல. இதிலேருந்து 8 கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் ஒன்று இந்தியா மேப் அட்டன் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா தமிழ்நாடு மேப் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அப்படியே இங்கிலீஷ் மீடியமுக்கு சொல்லிடுறேன்ப்பா. ஸோ இங்கிலீஷ் மீடியமுக்கும் சேம்ப்பா. நீங்கள் வந்து ஏ இல்லைனா பி ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று அட்டன் பண்ணுங்கள். இந்தியா மேப்பா இல்லை வந்து தமிழ்நாடு மேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதிலே தெரியுதுல்ல உங்களுக்கு ஸ்பெல்லிங் எல்லாம் தெரியுதாப்பா. ஆரவல்லி ரேஞ்சு, அலுவைல் சாயில் ரீஜியன் ஒன்று, மலபார் காஸ்ட், டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் வெஸ்ட் மான்சூன் ரிப்பீட்டட்ப்பா. இதில் ரெண்டுத்துலேயும் ஏதோ ஒன்று கேட்க போகிறோம். அதனால் அந்த டைரக்ஷன் ஆரோ மார்க் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹெவி ரெயின்ஃபால் ரீஜியன், எனி ஒன் காயில் மைனிங் பிளேசஸ், அப்புறம் வந்து மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் இன் இந்தியா, டெக்கன் பால்டி. ஸோ இதெல்லாம் வந்து நான் தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கோங்கப்பா. அதே மாதிரி இந்தியா மேப் முடிச்சிட்டோமா. இப்போ தமிழ்நாடு மேப்பில் வந்து ரிவர் வைகை, சுகர் கேன் க்ரோயிங் ஏரியா, காஞ்சிபுரம், மேட்டூர் டேமு, நாகப்பட்டினம், ஆனைமலை, மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, கோரமண்டல் கோஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து கேட்டுருவாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு சோஷியல் இப்போயே உட்காந்து படிங்கப்பா. அண்ட் வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்றதையும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அப்லோட் பண்ணிட்டப்பா. அந்த வீடியோனுடைய லிங்க்கு கூட இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னு அப்படி மறக்காமல் கேளுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். டாடா, பாய் பை, டேக் கேர்.